ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வேலைக்கே போகிறோம், டக்குன்னு நம்ம குழம்பு செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா ரெட் கலரில் இருக்கிற தக்காளி எடுத்திங்கன்னா ஊறுகாய் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த தக்காளியில் நம்ம தண்ணியும் சேர்க்கலை, ஆயில் சேர்க்கலை, அப்படியே உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே வெந்து வரட்டும், நல்லா குலைவாக வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த ஊறுகாவுக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த பொடி தாங்க ரொம்பவே முக்கியம். இவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட எண்ணெய் சேர்த்திருக்கோன்னா கட்டி பெருங்காயம் ஒரு கட்டி சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் லேசாக வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன், கடுகு ஒரு 3/4 டீஸ்பூன். கடுகு அந்த கடாயோட சூட்லேயே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இதெல்லாம் 3 பொருளையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா இந்தளவுக்கு குலைவாக வந்துருச்சுங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா கரைச்சி இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்தி விட்டு ரெண்டுமே நல்லா கலந்து வெந்து வரட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊறுகாய் இந்த மாதிரிலாம் நீங்கள் தொக்குலாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய்னாவே நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும். நான் இதயம் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 50 ml அளவுக்கு விட்டு கடுகு மட்டும் ப்ளைன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது. அப்புறம் பூண்டு 2 கட்டி தொளிச்சு வச்சுருந்தேங்க, அதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன வாட்டி நம்ம இந்த ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியோட தொக்கு எடுத்து கொட்டிக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருந்தோம். ஸோ அது உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பவுட்ரு சேர்த்திக்கலாம். இந்த பவுடர் போட்ட வாட்டி தாங்க அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு கம்மியாக இருந்தது. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போன வாட்டி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இந்தளவுக்கு வந்த வாட்டி நான் கொஞ்சம் கட்டியாகவே விட்டுட்டேன். ஏன்னா இது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.